எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஸ்டார்ஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் நம்ம தியரிஸ் ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் நாலேஜ் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 4 தியரிஸ் பார்க்க போகிறோம். கரஸ்பாண்டன்ஸ் தியரி ஆஃப் ட்ரூத், யூட்டிலிட்டி தியரி ஆஃப் ட்ரூத், சிமெண்டிக் தியரி ஆஃப் ட்ரூத் அண்ட் டிஃப்ளேஷனரி தியரி ஆஃப் ட்ரூத். இந்த 4 தியரிஸ் பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வந்து மீனிங் ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் நாலேஜ் பார்க்கலாம். நம்மளுக்கு நாலேஜ்னா ஆல்ரெடி தெரியும். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றின ஃபெமிலியாரிட்டி இல்லை வந்து அவேர்னஸ் இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நம்மளோட நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம டெய்லி ரோட்டில் போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம போகிற வழியில் அந்த ஷாப்பை வந்து நம்ம பார்க்குறோம். அப்புறம் டெய்லி நம்ம அந்த ஷாப்பை பார்த்துட்டே போகும்போது அந்த ஷாப் வந்து நம்மளுக்கு ஃபெமிலியர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் அந்த ஷாப்புக்கு போயிட்டு ஏதாச்சும் அது ஒரு ஸ்வீட் ஷாப்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு பேக்கிங் ஐட்டம் வாங்கி சாப்பிட்றோம். அது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கடையில் அது டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு ரெகுலரா அந்த ஷாப்ல வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம போய் ட்ரை பண்ணும்போது இதெல்லாம் இங்க நல்லா இருக்கு, இதெல்லாம் இங்க இவ்வளவா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த ஷாப்பை பத்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் ஃபெமிலியர் ஆகி அதுக்கப்புறம் அதை பத்தின அவேர்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து நம்மளோட நாலேஜ் அப்படின்றது. தென் வந்து வேலிடிட்டி ஆஃப் நாலேஜ், அதாவது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற நாலேஜ் வந்து அது எந்த அளவுக்கு ட்ரூ, அது வந்து உண்மையா, அதை நம்ம நம்பலாமா, ரிலையபிளா, அது வந்து நம்பக்கூடியதா இருக்குதா, இல்லை வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற நாலேஜ் வந்து அக்செப்டபிள், அதால நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அதோட நம்பகத்தன்மையை வேலிடிட்டி பண்ணி பார்க்கறது தான் வந்து இந்த வேலிடிட்டி ஆஃப் நாலேஜ். நம்மளுக்கு இருக்கிற நாலேஜை வந்து அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்க்கறது தான். இதுக்கு வந்து நிறைய பிலாசபர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் தியரிஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அந்த வேலிடிட்டி ஆஃப் நாலேஜை வந்து நம்ம தியரிஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு 4 தியரிஸ், இம்பார்ட்டன்ட் தியரிஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தியரி வந்து கரஸ்பாண்டன்ஸ் தியரி ஆஃப் ட்ரூத், செகண்ட் யூட்டிலிட்டி தியரி ஆஃப் ட்ரூத், தேர்ட் வந்து சிமெண்டிக் தியரி ஆஃப் ட்ரூத், ஃபோர்த் வந்து டிஃப்ளேஷனரி தியரி ஆஃப் ட்ரூத். இதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கரஸ்பாண்டன்ஸ் தியரி ஆஃப் ட்ரூத். இந்த கரஸ்பாண்டன்ஸ் தியரி ஆஃப் ட்ரூத் அப்படின்றது வந்து இருக்கிறதுலே ஒரு ஓல்டஸ்டான ஒரு தியரி. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட்லேயே நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு ட்ரூத்துக்கான ஒரு தியரி தான் வந்து இந்த கரஸ்பாண்டன்ஸ் தியரி ஆஃப் ட்ரூத். ஸோ இந்த தியரி படி பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு பிலீஃப் இருக்குன்னா அது வந்து ரியாலிட்டி இல்லை வந்து ஃபேக்ட் கூட வந்து ஒத்து போகணும், கரஸ்பாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நான் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், எங்கள் அம்மா வந்து நல்லா குக் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் வந்து இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் ஒரு பர்சனுக்கு தெரியும். இதே எங்கள் அம்மா பண்ண குக்கிங் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அந்த பர்சனும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் உண்மையிலே உங்கள் அம்மாவோட குக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் வந்து இந்த கரஸ்பாண்டன்சி. நான் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையாகவே அது வந்து ரியாலிட்டிலையும் டேஸ்டா தான் இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரு ட்ரூத், ஒரு நாலேஜ் வந்து இந்த ரியல் வேர்ல்டுக்குள்ள எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி கரஸ்பாண்ட் ஆகுதோ அதுதான் வந்து ட்ரூத் அப்படின்றது. இந்த தியரியோட டெஃபினிஷன் பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னா வந்து அது வந்து ஃபேக்ட் அண்ட் ரியாலிட்டி கூட வந்து கரஸ்பாண்ட் ஆகணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லுறேன், அங்க அந்த ரூம்ல வந்து ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அது பக்கத்துல இருக்க பர்சனும் வந்து அதை திரும்பி பார்த்துட்டு ஆமா அங்க ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா தட் இஸ் ஃபேக்ட், ரியாலிட்டி, அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பா அது வந்து ரியாலிட்டி இல்லை ஒரு ஃபேக்டா வந்து இருக்கிறது தான் வந்து இந்த தியரி. இந்த தியரியை பொறுத்த லெவலில் ட்ரூத் அப்படின்றது ஒப்பீனியனையோ பிலீஃபையோ அல்ல யூஸ்ஃபுல்னஸ்னையோ பொறுத்தது இல்லை. இன்ஸ்டன்ட் இந்த தியரி வந்து எதை சார்ந்து இருக்குன்னா அந்த தியரியில சொல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து ரியல் வேர்ல்ட்ல இருந்தா மட்டும்தான் அது ட்ரூத். இந்த தியரியோட கீ பிலாசபர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரிஸ்டாட்டில். ரொம்ப ஏர்லி டைம்லேயே வந்து இந்த தியரிக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா வந்து அரிஸ்டாட்டில் தான். செகண்ட் வந்து பர்ட்ராண்ட் ரசல். மாடர்ன் பிலாசபில இந்த தியரியை டெவலப் பண்ணது வந்து ரசல் தான். தேர்ட் வந்து ஜிஇ மோர். இவர் என்ன பண்றாருன்னா இந்த தியரி வந்து நிஜமாவே இந்த ட்ரூத் பத்தின இந்த தியரி தான் வந்து ஒரு உண்மையான தியரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரியை வந்து டிஃபெண்ட் பண்றாரு. இந்த தியரியோட மெயின் பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். ட்ரூத் டிபெண்ட்ஸ் ஆன் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. அதாவது வந்து இப்போ ரியாலிட்டியில ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ட்ரூத். ஃபேக்ட் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் அவர் பிலீவ்ஸ். அதாவது வந்து ஃபேக்ட்னு நம்ம ஒரு விஷயத்த நம்புறோம், நம்ம வந்து ஒரு விஷயத்த பிலீவ் பண்றோம்னா அது வந்து கண்டிப்பா ஃபேக்டா இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு ட்ரூத். அண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஒன்லி இஃப் இட் இஸ் மேட்சஸ் த ஃபேக்ட். அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ரியாலிட்டி கூட மேட்ச் ஆனா மட்டும்தான் அது வந்து ஒரு ட்ரூ. அதே மாதிரி இந்த தியரியில வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை ட்ரூத் அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்கு வந்து அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும் அதுக்கு, இல்லை வந்து அதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்த வந்து இந்த தியரி படி நம்ம ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள்
எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். அதாவது வந்து எர்த் வந்து சூரியனை சுத்தி வருது. அத வந்து கண்டிப்பா நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து ரியாலிட்டில என்ன பண்ணியிருக்காங்க, நெறைய வந்து அந்த போயிட்டு ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. செகண்ட் வந்து வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் அட் சீ லெவல். அதே மாதிரி வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல தான் வந்து பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அதே மாதிரி தான் அதையும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூத். இந்த கரஸ்பாண்டன்ட் தியரி படி வந்து நம்ம ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்பணும்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கணும், இல்லை அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கணும், இல்லை ஒரு அப்சர்வேஷன் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப முடியும். இந்த தியரியோட எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுதுன்னா டீச்சர்ஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரூவா அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் இல்லை அப்சர்வேஷன் வச்சு வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும். அப்புறம் வந்து கிளாஸ் ரூம் லேர்னிங்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட், டெமான்ஸ்ட்ரேஷன், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே வந்து கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட சயின்டிஃபிக் திங்கிங் அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங்கை டெவலப் பண்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபேக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியுதுன்னா அந்த ஃபேக்டை வந்து அவங்க ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து அதுதான் ஃபேக்டா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை, செக்கிங் எல்லாமே வந்து பண்ணி தான் வந்து அந்த ஃபேக்டை வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். இந்த கரஸ்பாண்டன்ட் தியரி ஆஃப் ட்ரூத் படி வந்து இப்போ ஒரு ஃபேக்ட் அல்லது பிலீஃபை வந்து இதுதான் வந்து ஒரு ட்ரூத், இது வந்து ஒரு உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும்னு சொல்லியிருக்காங்க. வந்து யூட்டிலிட்டி ஆர் பிராக்மேட்டிக் தியரி ஆஃப் ட்ரூத். இதுல வந்து யூட்டிலிட்டி அப்படின்றது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பிலீஃப் இருக்குன்னா அது வந்து உண்மையிலேயே வந்து யூஸ்ஃபுல் ஆகுது ரியல் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டா வந்து அது வந்து இந்த யூட்டிலிட்டி தியரி. தென் வந்து பிராக்மேட்டிக் அப்படின்றது வந்து ஒரு ட்ரூத் இருக்குன்னா அது வந்து பிராக்டிகலி பாசிபிளா இருந்தா அது வந்து பிராக்மேட்டிக் தியரி ஆஃப் ட்ரூத். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பெண்ணை வச்சு எழுதலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து பென் வந்து நம்மளுக்கு வந்து எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து இது வந்து யூட்டிலிட்டி தியரி. இந்த தியரி படி ட்ரூத்னா எதை சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு ட்ரூத் இல்லை ஒரு பிலீஃப், ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதை வந்து ரியல் லைஃப்ல வந்து நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதனால நம்மளுக்கு யூஸ்ஃபுல்னஸா அந்த ட்ரூத் வந்து இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆர் பிலீஃப் வந்து ஒரு ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த தியரி படி வந்து இப்போ ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐடியா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது இல்லை வந்து பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா வந்து அது வந்து ட்ரூ. கீ பிலாசபர்ஸ் பார்க்கலாம். இந்த தியரியோட ஃபவுண்டர் யாருன்னா வந்து சார்ல்ஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ். இந்த தியரி வந்து யாரால ரொம்ப பாப்புலர் ஆச்சுன்னா வில்லியம் ஜேம்ஸ். இந்த தியரி, இந்த பிராக்மேட்டிசம், இந்த தியரியை வந்து எஜுகேஷன்ல அப்ளை பண்ணது வந்து ஜான் டிவே. தியரியோட பிரின்சிபல் பார்க்கலாம். இதுல வந்து ட்ரூத் அப்படின்றது வந்து யூஸ்ஃபுல் ஆனா மட்டும்தான் அது வந்து ஒரு ட்ரூத். அதே மாதிரி வந்து நாலேஜ் அப்படின்னு ஒன்று இருந்தா வந்து அது வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணா மட்டும்தான் அது வந்து நாலேஜ். இங்க வந்து ட்ரூத்தை வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா டெஸ்ட் பண்றாங்க. அது மாதிரி வந்து ஐடியாஸ் இருந்தா அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆனா மட்டும்தான் அது வந்து ஒரு ட்ரூ. வந்து ஆல்ரெடி ஒரு விஷயத்த ட்ரூத்ன்னு நம்பிட்டு இருப்பாங்க. பட் வந்து அதை விட சக்சஸ்ஃபுல்லா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா யாருனவே ட்ரூத் அப்படின்னு நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இங்க ஃபேக்கா வந்து மாறிடும். இங்க வந்து இப்போ ஒரு டீச்சிங் மெத்தட் இருக்குன்னா அந்த மெத்தடை வந்து ட்ரூ அப்படின்னு எப்போ நம்புவாங்கன்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணா மட்டும்தான். அதே மாதிரி ஒரு மெடிசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு டிசீஸை வந்து கியூர் பண்ணா மட்டும்தான் வந்து அது வந்து ஒரு நல்ல மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இப்போ வந்து புதுசா ஒரு ஃபார்மிங் டெக்னிக், அதாவது வந்து விவசாயம் பண்றதுக்கு ஒரு புது முறையை அறிமுகப்படுத்துறாங்க. அது மூலியமா வந்து விளைச்சல் அதிகமா வந்தா மட்டும்தான் வந்து அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரூவான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரி படி நம்ம நம்புவோம். தியரியோட எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். டீச்சர் என்ன பண்ணணும்னா லேர்னிங் பை டூயிங்கை வந்து ப்ரமோட் பண்ணணும். அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சான்சஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நாலேஜ் வந்து ரியல் லைஃப் கூட வந்து ஒத்து போகணும். அப்புறம் வந்து இந்த தியரி படி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ராப்ளம் சால்விங்கை வந்து கண்டிப்பா வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதை லேர்ன் பண்றாங்களோ அது வந்து அவங்க ரியல் லைஃப், ப்ராக்டிக்கல் லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் அதை வந்து லேர்ன் பண்ணணும். இந்த தியரி படி வந்து ட்ரூத் அப்படின்றது வந்து ரியல் லைஃப்ல ப்ராக்டிக்கலா பண்ணக்கூடியதாகவும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் அது வந்து ஒரு ட்ரூத், ஒரு உண்மை. நெக்ஸ்ட் தியரி வந்து சிமெண்டிக் தியரி ஆஃப் ட்ரூத். இதை டெவலப் பண்ணது வந்து ஆல்ஃபிரட் டார்ஸ்கி. இந்த தியரியை இவர் எதுக்காண்டி டெவலப் பண்ணிருக்காருன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 தியரியிலுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்ல ஒவ்வொரு மாதிரி அந்த விஷயத்தை வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் வந்து நம்ம வந்து சிம்பிள்ஸ் வச்சு வந்து ஒரு விஷயத்தை ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் வந்து சிம்பிளை வந்து ஒரு டெக்னிக்கா வந்து இந்த தியரியில வந்து யூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த தியரியும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் தியரி மாதிரி தான். இதுல வந்து ஒரு விஷயம் ட்ரூவா இருக்கணும்னா வந்து அது ரியாலிட்டியை வந்து மேட்ச் பண்ணா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து ட்ரூவா இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒரு விஷயம் ட்ரூன்னு சொல்றதுக்கு வந்து சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தியரியில இவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த சிம்பிளை வந்து டி ஸ்கீமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி இஸ் ட்ரூ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி.
இதுபடி வந்து இந்த கொட்டேஷன்ல இருக்கிற அந்த பி வந்து ஒரு சென்டென்ஸ இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து சொல்லுது. அப்புறம் செகண்ட் இருக்கிற அந்த பி வந்து வித்தவுட் கொட்டேஷன்ல இருக்கிறது வந்து த ஆக்சுவலா ஃபேக்ட்டா, ரியாலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பி வந்து ப்ரூவ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க கொட்டேஷன்ல வந்து ஸ்னோ இஸ் ஒயிட்னு இருக்கு. அதே மாதிரி அது வந்து ட்ரூ தான் பிகாஸ் ஸ்னோ இஸ் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் கொட்டேஷன்லயும் சேம் திங்க தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த ட்ரூன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா மூலியமா நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரியில வந்து டார்ஸ்கி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தியரி வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்குன்னா நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்றோம்னா அதோட மீனிங்கை வந்து சிமெண்டிக் ஆஃப் லாங்குவேஜ் மீனிங்கை தான் வந்து இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு சிம்பிளை நம்ம யூஸ் பண்றோம்னா அதுக்கான மீனிங் என்ன, இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரியில வந்து மீனிங் தான் மெயின் கான்செப்டா வச்சு இதை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த தியரி மூலியமா ட்ரூத்துக்கு வந்து ஒரு லாஜிக்கல் அண்ட் ப்ரிசைஸான ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதை மெயினா எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா லாஜிக், மேத்தமேட்டிக், லிங்குவிஸ்டிக், பிலாசபி இதுலலாம் வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ற மாதிரி, அதாவது மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ற மாதிரி ஒரு லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு கிளியர் அண்ட் அக்யூரேட்டான லாங்குவேஜை வந்து இது வந்து ப்ரமோட் பண்ணுது, என்கரேஜ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபேக்ட்டுக்கும் ஒப்பீனியனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் லாஜிக்கல் திங்கிங் அண்ட் கம்யூனிகேஷனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து அக்யூரேட் இன்டர்பிரிட்டேஷனை வந்து எம்ஃபசைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டீஃப்ளேஷனரி தியரி ஆஃப் ட்ரூத் பார்க்க போறோம். இந்த தியரியை டெவலப் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த ட்ரூத் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி கிடையாது. ட்ரூத் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. பேசிக்கா இந்த ட்ரூ அப்படின்ற வேர்டை வந்து நம்ம நிறைய ரிப்பீட்டா யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம சொல்றோம்னா இட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லாம ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொன்னாலே வந்து அது போதும். இட்ஸ் ட்ரூன்னு சொல்றது வந்து எக்ஸ்ட்ரா மீனிங்கை வந்து அந்த சென்டென்ஸ்க்கு கொடுக்க போறது இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. வேர்ட் ட்ரூ அப்படின்றது வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அக்ரி பண்ணிக்கிறதுக்காண்டி இல்லை எம்ஃபசைஸ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது. சும்மா ஒரு விஷயத்த நம்ம வந்து ஜஸ்ட் டிஸ்கிரைப் பண்றதுக்கு வந்து இந்த ட்ரூ அப்படின்றத வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதோட கீ பிலாசபர்ஸ் பார்க்கலாம். பிராங்க்லின் பி ராம்சே வந்து ரிடண்டன்சி தியரியை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாரு இந்த ட்ரூ ரிலேட்டடா. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபிரட் ஜூல்ஸ் ஐயர் வந்து சப்போர்ட்டட் ரிடண்டன்சி தியரியை டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பால் ஹார்விச் வந்து மாடர்ன் மினிமலிஸ்ட் தியரியை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த 3 தியரியுமே வந்து இந்த டீஃப்ளேஷனரி தியரி ஆஃப் ட்ரூத்துக்கு கீழே தான் வரும். இந்த தியரிக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இட் இஸ் ட்ரூ தட் எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அப்படின்னு சொல்றது ஒண்ணுதான். த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அப்படின்னு சொல்றது ஒண்ணுதான். ஸோ இந்த ட்ரூ அப்படின்ற வேர்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். இந்த ட்ரூ அப்படின்றது வந்து கன்வீனியன்ஸ்க்காண்டி யூஸ் பண்றது தானே ஒளி அதை யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. தியரியோட எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கிளியரான லாங்குவேஜை என்கரேஜ் பண்ணுது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த வேர்ட் ட்ரூவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி வந்து லாஜிக்கல் திங்கிங்கையும் இந்த தியரி வந்து சப்போர்ட் பண்ணுது. இதுல வந்து எந்த தியரியுமே வந்து கம்ப்ளீட்டா வேலிடிட்டி ஆஃப் நாலேஜை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒவ்வொரு தியரியுமே வந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவை தான் சொல்லியிருக்கு. எஜுகேஷன் பொறுத்தளவில் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 4 தியரிஸையுமே வந்து கம்பைன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அக்யூரேட், மீனிங்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லான நாலேஜை வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.